அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். ரவிமோகன், நித்யா மேனன் நடிப்புல வெளியாயிருக்கிற காதலிக்க நேரமில்லை படத்துடைய கதையை இந்த வீடியோல பார்க்கலாம். கதை 2017ல சென்னையில ஆரம்பிக்குது. எம்ஜிஎம் ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு ஸ்ருதி அவங்க ஹஸ்பண்ட் கரனோட போறாங்க. டாக்டர் அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையா, இதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டாம், IVF ட்ரீட்மெண்ட் போறதுதான் பெட்டர் ஆப்ஷன் சொல்றாங்க. அடுத்ததா ஸ்ரேயா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறத காட்டுறாங்க. அந்த முடிவு சரியா தப்பான்னு ஒரே கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற அவங்களுடைய டாக்டர் ஃப்ரெண்ட் தெரியாம பண்ணாதான் மிஸ்டேக், தெரிஞ்சே பண்ணா முட்டாள்தனம், நீ ஏற்கனவே டிசிஷன் எடுத்துட்ட, இப்போ ஓவரா திங்க் பண்ணாதேன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்ரேயா மனசுல குழந்தை பையனா இருக்குமா இல்ல பொண்ணா இருக்குமா, என்ன பேர் வைக்கலான்னு நிறைய கேள்விகள் ஓடிட்டு இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய கேள்வி, குழந்தையோட அப்பா யாருங்கிறது தான். ஸ்ரேயாவுக்கு ஏன் இந்த கன்ஃபியூஷன், ஏன் இந்த டிசிஷன் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்க 6 மாசத்துக்கு முன்னாடி ஸ்ரேயா லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்ரேயா கரணன் 4 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 2 வீட்டார் சம்மதத்தோட கல்யாணமும் நடக்க போகுது. US விசா ப்ராசஸ் ஆக ரொம்ப டைம் எடுக்குங்கிறதுனால ஃபார்முலா நடக்க போற கல்யாணத்துக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு கரண் சொல்றாரு. அதுக்காக ஸ்ரேயாவை கூட்டிட்டு போய் புடவையும் எடுத்து கொடுப்பாரு. அது தெரிஞ்சதும் ஸ்ரேயாவுடைய அம்மா ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அடிக்கடி போய் மாப்பிள்ளைய பாத்துக்கிற வேலை வச்சுக்காதேன்னு சொல்ல, அடிக்கடி பார்த்ததுனாலதான் இது கல்யாணத்திலேயே வந்து நிக்குதுன்னு நக்கலா பதில் பேசுவாங்க. ஸ்ரேயாவோட அம்மா 2 குடும்பமும் சேர்ந்து உங்களுக்கு அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணி வைக்க போறோம், கொஞ்சம் ஜாக்கிரதையாருன்னு சொல்ல, இன்னமும் நீ என்ன வெர்ஜின் தான் நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. அதை கேட்டு ஸ்ரேயாவுடைய அம்மாவும் அப்பாவும் ஷாக் ஆயிடுவாங்க. அடுத்ததா பெங்களூர்ல இருக்கிற ஹீரோ சித்தார்த்த காட்டுறாங்க. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. கிரீன் எனர்ஜி பில்டிங் கட்டுறத பத்தி கிளைண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா கிளைண்ட் அந்த ப்ராஜெக்ட் உடைய பட்ஜெட்டை கேட்டதும் தலை தெறிக்க ஓடிடுவாங்க. என்னதான் பிசினஸ்ல பிரஷர் இருந்தாலும் அவரை கூல் பண்ண 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்னு கவுடா, இன்னொன்னு சேது. சேது ஒரு கே, எப்படியாவது வாடகை தாய் மூலமா ஒரு குழந்தைய பெற்று வளர்க்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. கவுடாவுக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல. ஆனா சித்தார்த், கே பேரண்டிங்ல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா இன்னொரு குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிற பார்த்தல, அதுலதான் எனக்கு பிரச்சனை, இப்படியே பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு போனா இந்த உலகம் என்ன ஆகுறதுன்னு புலம்புவாரு. சித்தார்த் நிருபமாங்கிற மாடலை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னும் 1 வீக்ல சித்தார்த்துக்கும் அவங்களுக்கும் என்கேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் அவங்க பாரிஸ்க்கு வேலை விஷயமா போக போறாங்க. சித்தார்த்துக்கு என்னதான் நிருபமாவை பிடிச்சிருந்தாலும் ஃபார்மலா கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவருக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதே மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்கிற வேலையும் அவருக்கு பிடிக்கல. சொந்தமா பிசினஸ் பண்ணணுங்கிறது தான் அவருடைய ஐடியா. நிருபமா கல்யாணத்தை பத்தி பேச ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தானே, பண்ணிக்கலாம்னு சொல்வாரு. அவருடைய இந்த ஆட்டிடியூட் நிருபமாவுக்கு சுத்தமா பிடிக்கல. சேது என்னைக்காவது ஒரு நாள் குழந்தைய பெத்துக்கணுங்கிறதுக்காக ஃபெர்டிலிட்டி சென்டர் போய் ஸ்பெர்மா ஃப்ரீஸ் பண்ணி வைப்பாரு. சேது ஃபோர்ஸ் பண்ணதுனால கவுடாவும் சித்தார்த்தும் அவர் கூட போய் அதே வேலையை பண்ணுவாங்க. ஆனா நர்ஸ் தெரியாம சித்தார்த்துடைய ஸ்பெர்மா டோனர் ஸ்பெர்ம்ல மாத்தி வச்சிடுவாரு. சித்தார்த் எதுக்கு வம்புன்னு அவருடைய பேரை ஜேம்ஸ்னு மாத்தி பாருடைய அட்ரஸ கொடுத்திருப்பாருங்க. இந்த விஷயத்த சேது நிருபமா கிட்ட சொல்றாங்க. நிருபமா ஸ்பெர்ம் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிற, அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம குழந்தை பெத்துக்கலாம்னு கேக்குறாங்க. சித்தார்த், கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பெத்துக்க வேண்டாம்னு ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், இப்போ இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், முதல்ல நீ பாரிஸ் போயிட்டு வான்னு பட்டும் படாம பதில் சொல்லிடுவாரு. நம்மளுடைய மேரேஜ் செலிப்ரேட் பண்ண எங்கேயாவது டின்னருக்கு போலான்னு கூப்பிடுவாரு. ஸ்ரேயா, இன்னும் 2 நாள்ல பிரசன்டேஷன் இருக்கு, அதை முடிச்சுட்டு நம்ம வெட்டிங்க செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. இதை நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கிற பாஸ், ஸ்ரேயா நீ ரெஸ்டே எடுக்காம ஒர்க் பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு நீ டே ஆஃப் எடுத்துக்கோன்னு சொல்றாரு. சரி, கரனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு கரண் கிட்டயே சொல்லாம வைன் பாட்டில வாங்கிட்டு கரண் வீட்டுக்கு போவாங்க. அங்கே இவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கும். கரண் இன்னொரு பொண்ணோட பெட்ல இருப்பாரு. கரண் வேலை கேட்டு வந்தா அப்படியே கொஞ்சம் தண்ணி அடிச்சோம், போதையில இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி சமாளிக்க பாப்பாரு. ஆனா ஸ்ரேயா வைன் பாட்டில தூக்கி உடைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுவாங்க. சித்தார்த்துடைய என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நிருபமா வீட்டுல இருந்து யாருமே வரமாட்டாங்க. நிருபமாவுக்கு போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு நிருபமாவுடைய அப்பா அம்மா அங்க வருவாங்க. நாங்க எவ்வளவோ பேசி பார்த்தோம், ஆனா அவ எங்க பேச்ச கேட்கலன்னு சொல்லிட்டு நிருபமா எழுதின லெட்டரை சித்தார்த் கையில கொடுக்குறாங்க. அதுல நிருபமா, கல்யாணத்துக்கு அப்புறம் உன் மனசை மாத்தி குழந்தை பெத்துக்கலாம்னு நினைச்சேன், ஆனா இப்ப எனக்கு அந்த ஹோப்பே இல்ல, ஐ எம் சாரின்னு எழுதியிருப்பாங்க. ஒரு பக்கம் ஸ்ரேயா உங்க அப்பா அம்மா கிட்ட கரணை பத்தி சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. இந்த பக்கம் சித்தார்த் நிருபமாவுக்கு போன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க கால் அட்டன் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒர்க்லயாவது கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தா அவருடைய ப்ராஜெக்டுக்கு எந்த கிளைண்டும் அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. ஒட்டு மொத்தமா ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ல இருப்பாரு. ஒரு நாள் ஸ்ரேயா உங்க ஃப்ரெண்டு சாருடைய குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அந்த குழந்தைய பார்த்ததும் அவங்களுக்கும் குழந்தை பெத்துக்கணுங்கிற எண்ணம் வருது. அதுக்கப்புறம் கரணை ஃபெர்டிலிட்டி சென்டர் கூட்டிட்டு போய் ஹஸ்பண்ட்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவருக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால IFBல குழந்தை பெத்துக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த சீனை தான் படத்தோட ஆரம்பத்துல காட்டியிருப்பாங்க. ஸ்ரேயா ட்ரீட்மெண்ட் எடுத்து பிரெக்னென்ட் ஆனதும் அந்த விஷயத்த பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. பேரண்ட்ஸ் ஷாக் ஆனாலும் சரி கரண் கூட பேசி கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனா ஸ்ரேயா இந்த குழந்தைக்கு கரண் அப்பா கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. அதை ஸ்ரேயாவுடைய அம்மாவால ஏத்துக்கவே முடியாது. ஒண்ணு இவ இந்த வீட்டுல இருக்கணும், இல்லைன்னா நான் இந்த வீட்டுல இருக்கணும்னு சொல்ல ஸ்ரேயா வேற வழி இல்லாம பெட்டி படுக்கை எடுத்துட்டு வேற ஒரு அபார்ட்மெண்ட்
அபார்ட்மெண்ட்டுக்கு போய் அங்க தங்குவாங்க. ஸ்ரேயாவுடைய சித்தியும் ஸ்ரேயா கூட வந்து தங்கிப்பாங்க. ஒரு நாள் ஸ்ரேயா டிவில சீரியல் கில்லர்ஸ் அவங்க சன்னதியை வளர்க்கறதுக்காக ஸ்பெர்மை டொனேட் பண்றாங்கன்னு நியூஸ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. உடனே ஸ்ரேயா டாக்டர் ஸ்வேதா கிட்ட என் குழந்தையுடைய அப்பா சீரியல் கில்லரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்கு, அதனால அவங்க அட்ரஸ் கொடுன்னு அடம் பிடிப்பாங்க. அந்த டோனர் வேற யாரும் இல்ல, சித்தார்த் தான். ஆனா அவர் பேரையும் அட்ரஸையும் மாத்தி கொடுத்திருப்பாரு. இது தெரியாத ஸ்வேதா ஜேம்ஸ்னு பேர்ல இருக்கிற அந்த அட்ரஸ் ஸ்ரேயா கிட்ட கொடுக்குறாங்க. பெங்களூர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ நடக்குது. சோ அந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போல பார்ட்டிசிபேட் பண்ணி அப்படியே டோனரையும் பார்த்துட்டு வரலான்னு ஸ்ரேயா கிளம்புறாங்க. பெங்களூர் எக்ஸ்போக்கு சித்தார்த்தும் வந்திருப்பாரு. அவர் கூட இருக்கிற ஆர்கிடெக்ட் அவரை பிரசன்ட் பண்ண விடாம டாமினேட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனோட வெளியே வரும்போது ஸ்ரேயா கான்பிடென்ட்டோட பிரசன்ட் பண்றத பாக்குறாரு. ஸ்ரேயாவை பார்த்ததுமே சித்தார்த் இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. நைட்டு சேது கவுடா கூட உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது ஸ்ரேயாவை பத்தி பேசுறாரு. அந்த பொண்ணு அவ்வளவு கான்பிடென்டா இம்ப்ரெசிவா இருந்தா, அவளுக்கு இருந்த கான்பிடென்ட் மட்டும் எனக்கு இருந்திருந்தா நான் வேற மாதிரி இருந்திருப்பேன்னு பேசிட்டு இருப்பாரு. அப்போ ஸ்ரேயா பாருக்குள்ள வரத சித்தார்த் பாக்குறாரு. சித்தார்த் நேரா ஸ்ரேயா கிட்ட போய் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு உங்க பிரசன்டேஷன் பார்த்தேன், ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்ததுன்னு அப்ரிஷியேட் பண்றாரு. சித்தார்த் அந்த பாருடைய அட்ரஸ் தான் ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு கொடுத்திருப்பாரு. அதனாலதான் ஸ்ரேயா அங்க வந்திருக்காங்க. ஆனா ஸ்ரேயா சித்தார்த் கிட்ட ஒரு ஃப்ரெண்டை பார்க்க இங்க வந்தேன், ஆனா அவங்க வரலன்னு சொன்னதும் சித்தார்த் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு அவருடைய ஃப்ரெண்ட் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வராரு. அதுக்கப்புறம் ஸ்ரேயா பசிக்குது ஏதாவது சாப்பிடணும்னு சொல்ல சித்தார்த் சடனா எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்வாரு. உடனே ஸ்ரேயா இதுதான் உங்க பிக்கப் லைனான்னு கேட்க சேது இல்ல உங்க அப்பா ரொம்ப நல்லா சமைப்பாருன்னு சொல்வாரு. அதே சமயம் ஸ்ரேயாவுடைய ஃபிளைட் டிலேன்னு மெசேஜ் வரும். அதனால ஸ்ரேயா அவங்க கூட கிளம்பி சித்தார்த் வீட்டுக்கு போறாங்க. சித்தார்த்துடைய அம்மா அவருடைய சின்ன வயசுல இறந்துட்டாங்க. சித்தார்த்துடைய அப்பா தான் அவரை வளர்த்தது. ஸ்ரேயா சித்தார்த்துடைய அப்பா கிட்ட சிங்கிள் பேரண்டா இவரை வளர்த்து எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்ததான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, ஆனா இவனுடைய வாழ்த்தனம் பிடிவாதத்தால மீதி எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஸ்ரேயா சித்தார்த் கிட்ட அம்மாவை மிஸ் பண்றீங்களான்னு கேட்பாங்க. சித்தார்த் இல்ல, அம்மாவை மிஸ் பண்ற மாதிரி அப்பா ஒரு நாளும் நடந்துகிட்டது கிடையாது, என்ன அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாருன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பர்சனல் லைஃப பத்தி ஷேர் பண்ணிப்பாங்க. லவ், அதுல ஏற்பட்ட பிரச்சனை எல்லாத்த பத்தியும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸ்ரேயா ஏன் நிருபமா உங்களை விட்டுட்டு போனாங்கன்னு கேட்பாங்க. சித்தார்த் நிருபமாவுக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை, ஆனா எனக்கு அதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல, அதனாலதான் விட்டுட்டு போயிட்டதா சொல்வாரு. ஸ்ரேயாவுக்கும் சித்தார்த்த ரொம்பவே பிடிச்சு போயிருந்திருக்கும். ஆனா அவருடைய இந்த ஸ்டாண்ட் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால பிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ஸ்ரேயாவுக்கு டெலிவரி ஆகுது. ஒரு அழகான ஆம்பளை பையன் பிறக்கிறான். பார்த்தின்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 7 வருஷம் கழிச்சு நடக்கிற இன்சிடென்ட்ஸ காட்டுறாங்க. விஸ்வமித்ராங்கிற பெரிய பில்டர்ஸ் எல்லா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லயும் பில்டிங் கட்ட போறாங்க. அதுக்காக 12 கம்பெனிங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கும். அதுல ஒண்ணு ஸ்ரேயா ஒர்க் பண்ற கம்பெனி. ஸ்ரேயாவுடைய பாஸ் எப்படியாவது இந்த ப்ராஜெக்ட நமக்கு கொண்டு வந்துடு, உன்னை இந்த கம்பெனியோடைய பார்ட்னர் ஆக்குறேன்னு சொல்றாரு. அதை கேட்டு ஸ்ரேயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சித்தார்த் ஒர்க் பண்ற கம்பெனியும் இந்த ப்ராஜெக்டுக்காக ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கும். அதனால அவர் சென்னை வந்து ஸ்ரேயா தங்கியிருக்கிற அதே அபார்ட்மெண்ட்ல பிளாட் எடுத்து தங்குவாரு. ஆனா அவருக்கு ஸ்ரேயா அங்கதான் தங்கியிருக்காங்கன்னு தெரியாது. சித்தார்த் அபார்ட்மெண்ட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஸ்ரேயாவுடைய பையன் பார்த்தி தெரியாம ஃபுட்பாலை அவர் மேல கிக் பண்ணிடுவான். சித்தார்த் பாலை எடுத்து வச்சுக்கிட்டு சாரி கேளுன்னு சொல்லும்போது பார்த்தி நீங்க தான் குறுக்க வந்தீங்க, என்னால சாரி கேட்க முடியாதுன்னு சொல்லிடுவான். அதனால சித்தார்த் அந்த பாலை கிக் பண்ணி வெளியே தூக்கி எறிஞ்சிடுவாரு. ஸ்ரேயாவுடைய அப்பா மட்டும் அவங்க கூட டச்ல இருப்பாரு. நைட் பார்த்தி அவருக்கு போன் பண்ணி என் ஃப்ரெண்டோட பாலை ஒருத்தன் தூக்கி எறிஞ்சிட்டான், அதனால என்ன விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஒரு புது பாலை வாங்கி கொடுங்கன்னு கேட்பாரு. இத ஸ்ரேயா கேட்டுட்டு இருப்பாங்க. யாருடா உன் பாலை தூக்கி போட்டதுன்னு கேட்பாங்க. மறுநாள் பார்த்தி ஸ்ரேயாவை சித்தார்த் கிட்ட கூட்டிட்டு போறான். சித்தார்த்த பார்த்ததும் ஸ்ரேயா ரொம்பவே ஆச்சரியப்பட்டு நீங்க எப்படி இங்கன்னு கேட்க, கம்பெனி வேலையா வந்தேன், கொஞ்ச நாள் இங்கதான் இருக்க போறேன்னு சொல்றாரு. மறுநாள் ஸ்ரேயா விஸ்வமித்ரா கம்பெனியுடைய மீட்டிங் அட்டென்ட் பண்றாங்க. அப்ப அங்க சித்தார்த்தும் வந்திருப்பாரு. அப்பதான் அவங்களுக்கு அவருடைய கம்பெனியும் இதுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்குன்னு தெரிய வருது. பார்த்தி ஸ்கூல்ல அவங்க அப்பா ஒரு சோல்ஜர் வார்ல இறந்து போயிட்டதா சொல்லியிருப்பான். ஆனா ஒரு பையன் நீ போய் சொல்ற, நீ டெஸ்ட் டியூப் பேபின்னு கிண்டல் பண்ண பார்த்தி கோவத்துல அவனை போட்டு அடிச்சிடுவான். அதனால பிரின்சிபல் ஸ்ரேயாவை வர சொல்லி வார்ன் பண்ணி அனுப்புறாங்க. அன்னைக்கு நைட் ஸ்ரேயா பார்த்தி கிட்ட ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்க, எல்லாரும் என்ன டெஸ்ட் டியூப் பேபின்னு கிண்டல் பண்றாங்க, டெஸ்ட் டியூப் பேபினா என்னன்னு கேக்குறாரு. ஸ்ரேயா உனக்கு பிடிக்கிற எல்லா சூப்பர் ஹீரோவும் டெஸ்ட் டியூப் பேபி தான், டெஸ்ட் டியூப் பேபினா எல்லாரை விடவும் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லி சமாளிச்சுட்டு அவனை தூங்க வச்சிருவாங்க. இந்த விஷயத்த பத்தி ஸ்ரேயா டாக்டர் ஸ்வேதா கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. அவங்க நீ எடுத்த முடிவு இப்ப வளர்ந்து நின்று உன்னையே கேள்வி கேக்குது பாத்தியான்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்ரேயா பெங்களூர்ல ஒருத்தனை பார்த்து எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அவன் இப்ப பக்கத்து பிளாட்லயே குடி வந்துட்டான், அவனுக்கு என் மேல எதுவும் ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் வந்துடக்கூடாதுன்னு சித்தார்த் பிளாட்டையே எட்டி பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு டாக்டர் ஸ்வேதா யாருக்கு ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு நல்லாவே தெரியுதுன்னு திரும்பவும் கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு நாள் ஸ்ரேயா ஆபீஸ்ல இருந்து திரும்ப வரும்போது வீட்டுல பார்த்தி இருக்க மாட்டான். எல்லா இடத்துலயும் தேடி பார்ப்பாங்க, எங்கேயும் இருக்க மாட்டான். ஸ்ரேயா அப்படியே உடஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சித்தார்த் கிட்ட விஷயத்த சொல்ல சித்தார்த் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எல்லா இடத்துலயும் தேடி பார்ப்பாரு. கடைசியா ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்கிற பார்த்தியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவாரு. ஸ்ரேயா நீ ஏண்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன்னு கேட்கும்போது நீயும் ஸ்வேதா ஆண்டியும் அப்பா
பெங்களூர்ல இருக்கிறதா பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். அதனாலதான் அப்பாவை பார்க்க போகலான்னு ரயில்வே ஸ்டேஷன் போனேன்னு சொல்றா. சித்தார்த் பார்த்தியை இனிமே அம்மாவை கேட்காம எங்கேயுமே போக கூடாதுன்னு மிரட்டிட்டு போவாரு. மறுநாள் ஒரு புதிய ஃபுட்பால் வாங்கி கொடுத்து ஸ்கூல் டீம்ல விளையாடுறதுக்கான பிராக்டிஸையும் கொடுப்பாரு. இதெல்லாம் ஸ்ரேயா நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் சித்தார்த் கிட்ட பார்த்தி டெஸ்ட் பேபிங்கிற உண்மையை சொல்லிட்டு, இதனால அம்மா என்கிட்ட பேசுறதே கிடையாது, பார்த்தி அடிக்கடி அவங்க அப்பாவை பத்தி கேட்பான், ஆனா நீ வந்ததுல இருந்து கேட்கறதே இல்லைன்னு சொல்றாங்க. ஸ்ரேயா பெங்களூருக்கு வேலை விஷயமா போறதா இருக்கும். அந்த டைம் பார்த்து அவங்க சித்திக்கு உடம்பு முடியாம போயிடும். பார்த்தியை பார்த்துக்க ஆள் இல்லைங்கிறதுனால பெங்களூர் போக வேண்டாம்னு நினைச்சுப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிற சித்தார்த் ஸ்ரேயா கிட்ட, நான் பெங்களூருக்கு கார்ல தான் போறேன், நீ பார்த்தியை கூட்டிட்டு என் கூட வந்துடுன்னு சொல்றாரு. 3 பேரும் பெங்களூர் கிளம்பி போய் சித்தார்த்துடைய வீட்டுல தங்குறாங்க. சித்தார்த்துடைய அப்பா பார்த்திக்கு ஃபுட்பால் ட்ரைனிங் கொடுக்கறாரு. சித்தார்த்துடைய அப்பா ஸ்ரேயா கிட்ட, சித்தார்த்தும் ஃபுட்பால் பிளேயர் தான், ஆனா கால்ல இன்ஜுரி ஆனதுனால விளையாடுறது இல்லைன்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு ஸ்ரேயா, ஃபுட்பால் உங்க ரத்தத்துல ஊறி போயிருக்கேன்னு கேக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து சித்தார்த்துடைய ஃப்ரெண்ட் கவுடா சித்தார்த்துடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு தெரிஞ்சு சித்தார்த்து கூட சேர்த்து வைக்க சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வருவாரு. சித்தார்த் நிருபமாவை ஃப்ரெண்டுன்னு ஸ்ரேயா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. சித்தார்த் திரும்ப சென்னைக்கு கிளம்பும் போது நிருபமாவும் எனக்கு சென்னையில வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சித்தார்த் கூடயே கிளம்பி வந்து அவர் வீட்டிலேயே தங்கிப்பாங்க. நிருபமா சித்தார்த்த ஹக் பண்ணிட்டு, என்ன நினைச்சு 8 வருஷமா கல்யாணம் பண்ணிக்காம இருந்தேன்னு கவுடா சொன்னேன், அதனாலதான் ஓடி வந்துட்டேன்னு பேசிட்டு இருப்பாங்க. அதை ஸ்ரேயா பார்த்துட்டு பொசசிவா ஃபீல் பண்றாங்க. பார்த்தி ஸ்கூல் ஃபுட்பால் டீமுக்கு செலக்ட் ஆயிருப்பான். அந்த விஷயத்த சித்தார்த் கிட்ட சொல்லிட்டு, நாளைக்கு ஈவினிங் என் பர்த்டே பார்ட்டி இருக்கு, கண்டிப்பா வரணும்னு இன்வைட் பண்ணிட்டு போவான். விஸ்வாமித்ரா பில்டர்ஸ் கடைசியா 3 கம்பெனியை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுல சித்தார்த் கம்பெனியும் ஸ்ரேயாவுடைய கம்பெனியும் இருக்கும். சித்தார்த் கண்டிப்பா எங்க கம்பெனி தான் செலக்ட் ஆகும்னு சொல்ல, ஸ்ரேயா, நான் உயிரை கொடுத்து வேலை பார்த்திருக்கேன், கண்டிப்பா எங்க கம்பெனி தான் செலக்ட் ஆகும், நாளைக்கு பார்த்தியோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, உன்னை எதிர்பார்த்துட்டு இருப்பான், கண்டிப்பா வந்துடுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நிருபமா நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நிருபமா சித்தார்த் கிட்ட, நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன், ஈவினிங் சாப்பிட எங்கேயாவது போலாமான்னு கேக்குறாங்க. ஆனா சித்தார்த், பார்த்தியோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, அவன் என்னை எதிர்பார்த்துட்டு இருப்பான், நான் அங்க போகணும்னு சொல்லிடுவாரு. நிருபமா, கல்யாணம் குழந்தைன்னு கமிட்மெண்டே வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பேன், ஆனா இப்ப நீ அவங்க 2 பேர் கூட அவ்வளவு அட்டாச்சா இருக்க, நீ லவ் பண்ணா எப்படி இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அந்த சமயத்துல சித்தார்த்துடைய பாஸ் அவருக்கு போன் பண்ணிட்டு, விஸ்வாமித்ரா கம்பெனியோடைய சீனியர் எம்ப்ளாயி என் ஃப்ரெண்டு தான், அவர் மூலமா மத்த 2 கம்பெனியோடைய கொட்டேஷன் டீடைல்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு, அந்த கொட்டேஷனை நான் உனக்கு அனுப்புறேன், அதை பேஸ் பண்ணி நம்ம கம்மியா கோட் பண்ணுவோம்னு சொல்றாரு. சித்தார்த் பார்த்தியோடைய பர்த்டே பார்ட்டிக்கு சூப்பர் ஹீரோ மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அவனை சந்தோஷப்படுத்துவாரு. அதை பாக்குற ஸ்ரேயாவுடைய சித்தி, சித்தார்த் கூட இருக்கும்போது பார்த்தி ரொம்பவே சந்தோஷமா இருக்கான், நீ பேசாம அவனையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல, ஸ்ரேயா அவருக்கு ஏற்கனவே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொல்றாங்க. சித்தார்த் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக ஸ்ரேயா ரூமுக்கு போவாரு. அங்க அவங்க கொட்டேஷன் டைப் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்துட்டு அதை அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஃபேவரா மாடிஃபை பண்ணலான்னு ட்ரை பண்ணுவாரு. அதை ஸ்ரேயா பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு, இந்த கொட்டேஷன் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கதான் பார்த்தி கூட க்ளோஸ் ஆனியான்னு கேட்க, சித்தார்த் பதிலே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுவாரு. மறுநாள் ஸ்ரேயா ஆபீஸுக்கு போகும்போது விஸ்வாமித்ரா ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு பாஸ் சந்தோஷமா சொல்றாரு. சித்தார்த் அவருடைய கொட்டேஷனை வித்ட்ரா பண்ணிட்டு ஜாபையும் ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பாரு. அதனால தான் ஸ்ரேயாவுடைய கம்பெனிக்கு அந்த கொட்டேஷன் கிடைச்சிருக்கும். ஸ்ரேயாவுடைய அப்பா ஸ்ரேயாவுடைய அம்மாவை சமாதானப்படுத்தி அவங்கள பார்க்க கூட்டிட்டு வந்திருப்பாரு. அந்த நேரம் பார்த்து பார்த்தி திரும்ப காணாம போயிடுவான். பார்த்தி கிளம்பி நேரா பெங்களூருக்கு போய் சித்தார்த் அவன் ஸ்கூல் டீமுக்காக விளையாட போற மேட்ச் பாக்குறதுக்காக கூட்டிட்டு வருவான். மேட்ச் நடந்துட்டு இருக்கும். சித்தார்த் ஸ்ரேயா கிட்ட பேசிட்டு இருப்பாரு. 8 வருஷமா வேலையை விடணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனா உன்னாலதான் எனக்கு அந்த தைரியமே வந்துச்சு, 8 வருஷமா ஒரு குழந்தைய பெத்து யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம தைரியமா வளர்த்திருக்க. பார்த்தி வரும்போது நான் சென்னைக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன், உங்க 2 பேரையும் பார்க்காம என்னால இருக்க முடியலன்னு அவருடைய லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்றாரு. அடுத்ததா சித்தார்த்துடைய ஃப்ரெண்ட் சேது அவர் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருந்த ஸ்பெர்ம் மூலமா ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு கே பார்ட்னரை பிடிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. சித்தார்த்தும் ஸ்ரேயாவும் சேர்ந்துடுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் பார்த்தி சித்தார்த்துடைய பையன் தாங்கிற விஷயம் அவருக்கோ ஸ்ரேயாவுக்கோ தெரியாது. அன்கண்டிஷனல் லவ்ல அது அவசியமும் இல்லைங்கிற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.